பொதுவாகவே குளிக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கங்கா ஸ்நானம் செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7 புனித நதிகளை பேர் சொல்லி அவங்கள அழைத்து நம்ம ஆவாகனம் செஞ்சு அதுக்கப்புறம் அந்த நீரை வந்து குளித்தோம் அப்படின்னா 7 நதிகளில் குளிச்ச புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தீபாவளி அன்னைக்கு மட்டும் நம்ம கூப்பிடாமலே நம்ம குளிக்கிற நீரில் கங்கை தாயார் வந்து ஆவாகனம் செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது. எப்பேற்பட்ட ஒரு விஷயம், நம்ம கூப்பிடாமலே புனித நீர் வந்து நம்மளை வந்து சுத்தப்படுத்துறாங்க அப்படிங்கும்போது அது ஒரு மகத்தான நாள் இல்லையா? அந்த நாளில் மகாலட்சுமி தாயாரோட அருளும் கிடைக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் குளிக்கிற நீரில் மஞ்சள், பச்சை கற்பூரம், 2 கல்கண்டு வந்து போட்டு நம்ம வந்து குளிக்கணும். அதே மாதிரி உப்பு கல் உப்பும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதை வந்து நம்ம பூஜை ரூம்ல வச்சுட்டு நம்ம குளிக்கிறதுக்கு தேவையான சிகக்காயும் நல்லெண்ணெய் இதுவும் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது. மகாலட்சுமி வாசம் செய்யும் ஒரு பொருட்கள். அதனால இதையும் வந்து பூஜை ரூம்ல வச்சுட்டு நல்லபடியா வேண்டிட்டு, வீட்டுல முன்னோர்கள் இருந்தாங்க, பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க கையால வந்து எண்ணெய் வச்சுட்டு ஒரு 5 நிமிடமாவது ஊற வச்சு அதுக்கப்புறம் சீயக்காய் தேய்ச்சி குளிக்கணும். என்னதான் மாடர்ன் உலகத்துல எல்லாம் மாறி போனாலும் இந்த பாரம்பரியமான இந்த எண்ணெய் குளியலை கண்டிப்பா நாளைக்கு செஞ்சு மனசும் உடம்பும் வந்து பரிசுத்தமாகறதுக்கு இறைவனை வேண்டிக் கொள்வோம். நன்றி.